பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் நாள்தோறும் பேசி அவர்களை நெறிப்படுத்த வேண்டும் என முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீலமங்கலத்தில் நீலன் பள்ளி நிறுவனர் நீலன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் மணிமண்டபம் மற்றும் திருவுருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. திமுக உயர்நிலை திட்டக்குழு உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு கலந்து கொண்டு நீலன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் மணிமண்டபத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் நீலன் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்தார். பின்னர் மணிமண்டபம் மற்றும் சிலையை வடிவமைத்தவர்களுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு சால்வை அணிவித்து பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் உறுப்பினர் மன்னை மதியழகன், திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டாக்டர் துரைவேலன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்கள் தாகீர், செந்தில் பாண்டியன் மற்றும் காங்கிரஸ், திமுக, VCK, அதிமுக உள்ளிட்ட கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதில் எவ்வளவு சிரமப்படுகிறோமோ அதேபோல் அவருடன் பேசுகின்ற நிலையையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என கூறினார். தினமும் தாயும் தந்தையும் தன்னை பிள்ளைகளோடு நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ உறவாடுங்கள், அவர்களை நெறிப்படுத்துங்கள் என கூறிய அவர், அந்த வாழ்க்கை முறைதான் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்க முடியும் என தெரிவித்தார். எல்லா தந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் எனது அன்பான வேண்டுகோள், நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலே நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோமோ அதே போல அவரோடு பேசுகிற நிலையையும் நீ உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தினம் தினம் தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளோடு நேரிலோ அல்லது தொலைபேசியிலோ அல்லது எந்த வகையிலோ அவரோடு உறவாடுங்கள், அவரை நெறிப்படுத்துங்கள். அந்த வாழ்க்கை முறைதான் நம்முடைய சமுதாயத்திற்கு சிறந்ததாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட பண்பாட்டை நாம் மறந்துவிடக் கூடாது. அதன் காரணமாக இன்றைக்கு சமூகத்தில் பல்வேறு ஒழுக்கங்கள் நடைகிறது. அதற்கு காரணம் குழந்தைகளுக்கு அந்த பருவத்திலே யார் நண்பராக இருக்கிறார்களோ, யார் அறிவுரை சொல்லுகிறார்களோ, யார் அவரை இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு அவருடைய பாசம் பற்று எல்லாம் அங்கே சென்றுவிடும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் பற்றாக இருக்க வேண்டும், பாசத்தோடு இருக்க வேண்டும், அது அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், நல்லவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட சமுதாயம் நாளைக்கு நல்ல மாறுவதற்கு வழிவகுக்கும்.